வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ அந்த பேபி டிராகன் வெளியே வந்து பாங்குன்னு கத்தும்போது நம்ம ஹீரோ கிட்ட போறானா, கிட்ட போகும்போது அது பார்க்குது. ஓ, இந்த மிருகம் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு அது பார்க்கும்போது ஹீரோ அதை தூக்க போறானா, தூக்கும் போது சொல்லுது, நான் முட்டைக்குள்ள இருக்கும்போது ரொம்பவே இருட்டா இருந்துச்சு, நான் ரொம்பவே பயந்தேன், நான் எப்படி வாழ போறேன்னு. ஆனா இப்போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா என் அப்பா என் கூட இருக்காரு. அது அப்படி சொல்லும் போதே ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ வில்லத்தனமா ஃபேஸ வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகா இருக்க நீ அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படிங்குது. அது சொல்ற எல்லாமே அது மனசுக்குள்ள தான் சொல்லிக்குது. இப்போ ஹீரோட ஆர்மி வெளியே வரும்போதே கத்துறானுங்க, சாப்பிட போறோம், நம்ம இதை எல்லாத்தையுமே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்களா. அப்போ ஹீரோ திரும்பி சொல்றான், எடே முட்டாளுகளா, என்ன யோசிக்கிறீங்க, நம்ம அதை வளர்த்து சாப்பிட்டாதான் நமக்கு அதால நிறைய பயன் கிடைக்கும், அப்பதான் நம்ம எக்ஸ்ட்ராவும் விளைய வைக்கவும் முடியும். இப்போ பார்த்தோம்னா அந்த குட்டி டிராகன் யோசிக்குது, என்னது அப்பா என்ன சாப்பிட வைப்பறாரா என்ன. இப்போ எல்லாம் அங்கே போனோடனே அங்கே அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. அந்த ஃப்ளூட்டி பொண்ணு வந்து அப்பான்னு கத்துறா. அதுக்கப்புறமாட்டி பக்கத்துல இருந்த ஒரு ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க நிறையவே வேலை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த வயசானவர் சொல்றாரு, ஃபார்மிங் டீம் நீங்க நிறையவே சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப அங்க இருக்கவங்களாம் ஒருத்தர் ஹக் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்களா, ஒரு ஃபேமிலியா இருக்காங்களா. பார்த்துட்டு அந்த பேபி டிராகன் யோசிக்குது, நான் நினைச்ச மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த மிருகங்கள்லாம் இவங்கெல்லாம் ரொம்பவே பாசமா இருக்காங்க, நான் தான் இவங்க பயங்கரமா இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பார்க்குது. மேலே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வில்லத்தனமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த டிராகன் சொல்லுது, நான் சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்கிக்கிறேன், இவங்க எல்லாருமே பயங்கரமா தான் இருக்காங்க. இப்போ டிமன் கிங் கேஸ்ல காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த பேபி டிராகன் ஒரு மூலையில போய் நடுங்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு ஓரக்கனால பார்க்குதா. ஹீரோ பார்த்தா வில்லத்தனமா இருக்கானா, அதை பார்த்து டக்குன்னு திரும்பிட்டு யோசிக்குது, இவங்க எல்லாரும் நான் வளர்றதுக்கு தான் வெயிட் பண்றாங்க, நான் வளர்ந்தோடனே என்னை சாப்பிடுவாங்க. பார்த்தோம்னா நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, நான் டிராகன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் ஜெம் ஸ்டோன் தான் சாப்பாடு. இப்போ இந்த டிராகனுக்கு நான் என்ன பண்ணி சாப்பாடு தருது, ஏன்னா இங்கே ஒரு ஜெம் ஸ்டோன் கூட கிடையாது. இங்கே இருக்கிறதே இந்த பலாப்பணம் உருளைங்க மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இருக்கு. ஆனால் இதுவே இவனுக்கு பொக்கிஷம் மாதிரி. இப்போ வந்து செவ்ரோஸ் வரான். செவ்ரோஸ் வந்து சொல்கிறான், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பிரச்சனை வந்துருச்சு டிமன் லார்டு, எங்களால் நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஃபீல்டை அமைக்க முடியல. ஆமாம், நான் அது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தோம்னா அந்த ஒரு வரப்பு கட்டுற ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா ஒரு லேலங்க மாதிரியான லேண்டை வளர்க்கணும்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு லேண்டு தான் தேவை. அதோட அந்த லேண்டில் இருக்க மண்ணெல்லாம் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கணும். ஆனால் இங்கே இருக்க இந்த லேண்டில் ஃபுல்லாகவே ராக்கு தான் இருக்குது, அதாவது பாறை தான் இருக்குது. நாங்கள் அந்த பாறையை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளேயுமே பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா வேலை செய்கிற இடத்த காட்டுறாங்க. அதில் பார்த்தோம்னா ஒருத்தன் கத்துறான், ஐயோ என் பெக்காஸ் பறந்து போச்சு. அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறான், இங்கே ஏன்டா இவ்வளோ பாறையாக இருக்குது, இதை நான் தூக்கிட்டு எப்படா வேலை செய்கிறது. இன்னொருத்தர் சொல்கிறான், இங்கே இருக்க எல்லா பாறையும் எடுத்துகிட்டு இந்த இடத்த நான் விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். இப்போ அந்த பேபி டிராகன் அதை பார்த்துட்டு யோசிக்குது, அடடா இங்கே என்ன நடக்குது, நாங்கள் எல்லாருமே ஒரு அடிமை தான் போல, நாங்கள் சாகிற வரைக்குமே இந்த இடத்துல வேலை செஞ்சு தான் சாகணும் போல, என் நிலைமையா அப்படி தான் ஆக போகுது போல, நான் சாகிற வரைக்கும் இந்த இடத்துல வேலை செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், உண்மையை சொல்லணும்னா இது ஒரு விவசாய நிலமாவே இருக்க வேண்டிய இடம் கிடையாது, இதே நம்ம உலகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு கோல் மைனாக தான் இருந்திருக்கும். இப்போ அந்த பேபி டிராகன் யோசிக்குது, ஐயோ நான் இருக்கிற பாறை ஃபுல்லாக நான் தான் தூக்கி ஆகணும் போல இருக்கு, இப்போ இருந்து என்ன தூக்க வச்சுருவாரா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தூக்க வைப்பாரா. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால நாங்கள் சீக்கிரம் இதை செஞ்சு முடிப்போம்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் இவங்க செய்கிற வேலைக்கேற்ற சாப்பாடையும் நான் தந்தாகணும். இதே மாதிரி போனுச்சுன்னா சாப்பாடும் சீக்கிரம் தீர்ந்து போயிடும், நான் அதுக்கும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் வேற லாடுகிட்ட இருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வரல, மற்ற இருக்கிறவனுங்கள்ட்ட இருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா அப்பயும் இந்த பிரச்சனை டக்குன்னு முடியாது. இதே மற்ற காமிக்கிற நான் ஒரு மெயின் கேரக்டராக இருந்தேன்னு சொன்னால் ஏதாச்சும் எனக்கு ஃபெமிலியர் சமன் பண்ணுறது, இல்லைனா பயங்கரமான பவர் இருந்திருக்கும், அதை வச்சு ஏதாச்சும் வாம்பேட் இது மாதிரி ஏதாச்சும் சமன் பண்ணி இருக்கிற எல்லா பாறையும் தூக்கி வீசியிருப்பேன். அப்படி ஹீரோ டென்ஷன் ஆகும்போது அந்த கையில் இருக்க டிராகனும் பயப்படுது. அதே நேரத்தில் ஹீரோ திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது ஃப்ளூட்டி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், அட போதும் பொடுசு, உன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நீ செஞ்சுட்ட, இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். ஆமாம் அதுதான் சரி, எப்போ பிரச்சனை கையை மீறி போதோ அப்போ நமக்கு கணிக்கவே முடியாத ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஒரு சவுண்டு கேட்குது, ரேசார் விண்டு வந்துடுச்சு. ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறான். பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு சூறாவளி மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், அடச்சா நான் இது எப்படி மறந்தேன், இது எப்படி ஒரு கேமில் ஒரு ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், எப்போ எதிர்பார்க்காத டயத்தில் இந்த ரேசார் விண்டு வரும், இதில் மாட்டணும்னு சொன்னோம்னா நம்ம பாடியை செதிலாக வெட்டி எடுத்து எல்லாரும் ஓடுங்க, ஓடி ஏதாச்சும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கங்க, இல்லைனா நம்ம உருவாக்கி வச்சிருக்க அந்த உரத்துக்கு நடுவில் ஏதாச்சும் போய் ஒழிஞ்சுக்கங்க, இல்லைனா நீங்கள் இந்த விண்டில் மாட்டிப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அடச்சா இதை எப்படா சொல்றதுன்னா கேமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த சூறாவளி டபுள் மடங்கா இருக்கு. கேம்லனா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே எனக்கு தெரியாது, நான் அசால்ட்டா இதை தாண்டி போயிட்டே இருப்பேன். இது மாதிரியான பேரழிவு தான் எப்பயுமே விவசாயத்துக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ. போகும்போது திரும்பி பார்க்குறான். பார்த்தோம்னா அந்த ஃப்ளூட்டிங்கிற பொண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. அட எங்க போறா அப்படின்னு ஹீரோ ஷாக்கா பார்க்குறான்.
இப்ப பாத்தா அந்த பொண்ணு ஆசுராட் அப்படின்னு கத்திட்டு ஓடுறாளா, ஓடும்போது அவங்க அப்பா ஃப்ளூட்டின்னு கத்திட்டு ஓட போறாரு. அப்ப பார்த்தோம்னா ஹீரோ யோசிக்கிறான், அடடா இந்த பொடுசு தொலை திரும்பி தாங்க முடியல. இப்ப பார்த்தோம்னா ஹீரோ வந்து அந்த பேபி டிராகன் அவன் கையில கொடுத்துட்டு, அந்த டிராகனை பாத்துக்க, யாராச்சும் என் பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பா அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஓடுறான். இப்ப பார்த்தோம்னா பால் கத்துறான், டீமன்லா நீங்க அங்க போகாதீங்க, அது ரொம்பவே ஆபத்து, நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா செத்து போயிடுவீங்க. இப்ப ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், அது எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட மதிப்பிட முடியாத அந்த லைட்டிங் ராடையோ இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல லேபரா இருக்கிற அந்த பொண்ணையோ இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதோட ஃபார்மிங் ஒன்றும் மற்ற வேலை மாதிரி கிடையாது. மற்ற வேலையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே கஷ்டப்படணும். ஆனா ஃபார்மிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆப்பிளை பறிச்சு அதை நம்ம வெட்டி சாப்பிடும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே. இப்போ ஆசராட் காட்டுறாங்க. ஆசராட் சொல்றான், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா, என் வழியில குறுக்க வைக்காத, இங்க இருந்து போ அப்படின்னு கத்துறானா. அதே நேரத்துல வந்து டீமன் லார்ட் வேகமா ஒடியாந்துகிட்டு இருக்கான். ஒடியாரும் போதே சொல்றான், வாழ்றது, ஃபார்மிங் பண்றது எல்லாத்தையும் விட வார தடுக்கிறது, அது எல்லாத்தையும் விட முக்கியம் என் கூட இருக்கவங்கள நான் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். வழியில நிக்காத பொழுது தள்ளிப்போ அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு பாக்குது, என்னது டீமன் லாடான்னு. அவன் பார்க்கும்போதே பார்த்தா வேகமா ஹீரோ வந்து அவன் கட்டி வச்சிருந்த அந்த லைட்டிங் ராடோட கம்பத்தை ஒரே உதையில உடச்சு எறிஞ்சிடறான். இப்ப பார்த்தோம்னா ஆசாடு கீழே விழுந்துறான்னா. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், என்னது அதுக்குள்ளேயும் ஆரம்பிச்சிருச்சான்னு. பார்த்தா எல்லாரும் ஃபேஸ்லயுமே அங்கங்கன்னு கிராச்சு விழுகுது, விழுந்த பிளட் ஃபுல்லா வெளியே தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கீழே கிடக்குற ஆசாட் கத்துறான், நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, 4 கிங்ஸால கூட இதை சமாளிக்க முடியாது, நீ என்ன மனசுல பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடு, ஏன்னா இதை உன்னால கூட சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா ஹீரோ அவங்க 2 பேருமே தூக்கிடுறான். இப்ப பார்த்தோம்னா அந்த பேபி டிராகனை காட்டுறாங்க. அந்த பேபி டிராகன் என்ன சொல்லுதுன்னா, என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது, அந்த மிருகத்தோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது, அப்பா ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த பேபி டிராகன் அப்பப்ப நம்ம ஹீரோவா அப்பான்னு சொல்லுவோம், இல்லைன்னா மிருகம்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தோம்னா ஹீரோ கத்துக்கிட்டே ஓடியாந்துகிட்டு இருக்கானா. அது பார்த்து அந்த பேபி டிராகன் யோசிக்குது, எங்க அப்பா எவ்வளவு வீக்கா இருந்தாலுமே அவர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஓடியாந்துகிட்டு இருக்கான். ஓடியாரும் போது அந்த விண்டோட ப்ரெஷர் தாங்காம கீழே விழுந்துடுறான். ஹீரோ விழுந்த அடுத்த செகண்ட்லேயே அந்த பேபி டிராகன் சொல்லுது, என்னோட அப்பா இருக்கிறதுலே ரொம்ப நல்ல மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு பறந்து போகுது. வேகமா அங்க பறந்து போன அந்த டிராகன் வந்து ஐஸ் பிரத் மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுது. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், என்னது அந்த ரேசார் விண்டு வீக் ஆயிடுச்சா. அதாவது ஹீரோ மேல பார்க்கல, கீழே படுத்து கிடக்கும் போதே யோசிக்கிறான். ஏன்னா அவனால அந்த விண்டோட ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியும்ல. அந்த பேபி டிராகன் அதோட ஐஸ் எனர்ஜி வச்சு அந்த விண்டோட ப்ரெஷரை கம்மி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அது ஒரு குழந்தை தான், ஒரு குழந்தையா இருக்கிற டிராகனுக்கு அது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயங்கிடுறான். மயங்கினதுக்கு அப்புறமாட்டி பார்த்தோம்னா ஹீரோட டீம்ல இருந்து அங்க எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டு இருந்தவங்கள தூக்கிட்டு வராங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கு டிமன் கிங் கேஸ்ல காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா யாரோ 2 பேர் நடந்து வரதை காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்லை, ஒன்று அந்த ஆர்ச்சிடோக்கும் அப்புறம் நம்ம சிகிரியும் தான். நடந்து வரும்போது 2 பேரும் கிட்ட வந்து ஒரு டெரரான ஃபேஸ் காட்டுறாங்க. இப்போ ஆர்ச்சிடோக்கு சொல்றான், நான் வேணா அந்த டீமன் லார்டு இப்போ மயங்கிருக்கிற அதே நேரத்தில் போய் நான் அவரோட தலையை துண்டா வெட்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது சிகிரி சொல்றா, அதுக்கப்புறமாட்டி மிச்சம் இருக்கிற அந்த ஆசுராட்டையும் பாலையும் நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்ல ஒருத்தர் இந்த டீமன் கிங் கேசலுக்கு டீமன் லார்டா மாறிடலாம், அது வரைக்கும் நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்டாக் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ நமக்கு ஹீரோட ஃபேஸை காட்டுறாங்க. இப்பதான் புரியுது ஏன் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுனாங்கன்னு. அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, டீமன் லார்ட் நமக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காரு, நம்ம எப்போ அவருக்கு துரோகம் பண்ணுவோங்கிறத காண்டியே காத்திருந்திருக்காரு, அதே நேரத்தில் நம்ம கொல்றதுக்காண்டி. 2 பேரும் இப்போ கதையை சொல்றாங்க, இதுதான் நமக்கு இருக்க ஒரே சான்ஸ். உங்க 2 பேரும் தான், நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியுதா என்ன அப்படின்னு பின்னாடி வந்து ஒரு சவுண்டு. என்னன்னு திரும்பி பார்த்தோம்னா அங்க பாலும் அவசராட்டும் நிக்கிறாங்க. பால் சொல்றான், டீமன் லார்ட் தூங்கிட்டு இருக்காரு, அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப இவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்னது அது தூங்குற முகமா என்ன, ஒரு வேலை இருக்கலாம், ஏன்னா அவர் தான் டீமன் லார்ட் ஆச்சு, நீ மட்டும் டீமன் லார்டை கலப்பணும்னு வச்சுக்கேன், அதோட பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு பால் சொல்றானா. அதை பார்த்துட்டு அவன் கேட்கறான், இந்த வலது கட்ட மாடு எப்பயுமே முட்டாள்தனமா தான் யோசிப்பான், உனக்கு என்னாச்சு ஆசராட், நீ ஏன் பைத்தியம் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப ஆசராட் சொல்றான், என்ன பண்றது, நான் அவருக்கு கடன் பட்டுட்டேனே, அந்த கடனை நான் திருப்பி அடைக்கிற வரைக்கும் அவர் பக்கம் தான் இருக்க முடியும், அதனால ஃபார்மிங் தான் பார்க்க முடியும், அடுத்த முறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நான் உன் சைடு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றானா. அப்ப ஆச்சரியம் கேட்கறான், உனக்கு என்ன ஆச்சு, இதை எதுவுமே உனக்கு புரியலையா என்ன, நம்ம அளவுக்கு அதிகமா உருளாங்க இங்க பயிர்றதுனால என்ன ஆக போகுது, இதனால நமக்கு நிறைய பிரச்சனை மட்டும்தான் வருது, இன்னுமா உனக்கு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, நம்ம எல்லாம் பசிலேயே சாக போறோம். இப்போ ஆசராட் வந்து அந்த பொண்ணை யோசிச்சு பார்க்குறான், அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சானு. அதை பார்த்துட்டு சொல்கிறான், யாருமே பசியில் சாக மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் முழு எஃபோர்ட் போட்டு ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, இதை நினச்சி நீ பின்னாடி ரொம்பவே வருத்தப்பட போகிற முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறானா, கண்மொழிக்க பார்த்துட்டு பால் சொல்கிறான், ஒரு வழியாக நம்ம டீமன் லார்ட் கண்மொழிச்சிட்டாரு. அப்போ ஹீரோ முடிச்சுட்டே சொல்கிறான் ஆசராட் அப்படின்னு சொல்லும்போது ஆசராட் சொல்கிறான், பாத்தியா இப்போ கூட அவர் என் பேரை தான் சொல்கிறாரு, நான் ஒன்றும் இங்கே விருப்பப்பட்டலாம் இல்லை, நான் பட்ட கடனை திருப்பி அடைக்கணுங்கிறதுக்காண்டி மட்டும் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும்போதே நம்ம டீமன் சொல்றான், ஏன் உயிரோட இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் ராட் இங்கே இருக்கு, நம்ம அதை அந்த ஃபார்மிங் லேண்ட்ல தானே வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ பார்த்தோம்னா டிமன் லார்ட் கேசல்ல பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்றதை காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ஆசராட்டா அடி தூக்கி போட்டு வந்துகிட்டு இருக்கான் பால் தோல்ல. நமக்கு ஒன்றும் நேரம் இல்லை, எல்லாரையும் கூப்பிட, ஒழுங்கா இங்கே இருக்கிற பாறையெல்லாம் கிளியர் பண்ண சொல்லு, இதை நம்ம உடனே பண்ணி ஆகணும், என்ன நினைச்சாங்க நான் வாங்கிட்டேன்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் பாதியிலே நிறுத்திடுவாங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது பால் சொல்றான், இங்க இருந்த எல்லா பாறையுமே நாங்கள் முக்காசி எடுத்துட்டோம், செபிரோஸ் லார்டு தான் அங்கே இருக்கிற எல்லா இதையுமே ஒன்றா சேர்த்து குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு,
இப்போ ஹீரோ வந்து அந்த இடத்த பார்க்குறான். வாவ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோ செஃபிரோஸை கூப்பிட்டு கேட்குறான். செஃபிரோஸ் இங்கே இருந்த பாறையெல்லாம் நீ எங்கே பண்ண? அப்போ செஃபிரோஸ் கேட்குறான், ஒருவேளை நீங்கள் முடிச்சிட்டிங்களா? அதாவது இங்கே இருக்க பாறையெல்லாம் எங்கே பண்ணிச்சுன்னு தானே கேட்குறீங்க அப்படின்னு செஃபிரோஸ் கையை காட்டுறான். பார்த்தோம்னா அந்த குட்டி டிராகன் வந்து எல்லா பாறையும் வாயில் கவிட்டு போகுது. கவிட்டு போனது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா டக்குன்னு பார்த்தா முழுங்கிருது அது எல்லாத்தையும். இப்போ டிப்பாங்க மனசுக்குள்ளேயே நினைக்குது, நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன், அதனால தான் அந்த ரேசார் விண்ட் அப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு கண்டிப்பாக பெரிய ஆளாக வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுதா. அப்போ நம்ம ஹீரோ கத்துறான், டிப்பாங் டிப்பாங்கன்னு கத்தணுமே அது வேகமாக ஓடி வருது அப்பான்னு. ரெண்டு பேரும் பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிக்கும் போது ஹீரோ சொல்கிறான் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆனால் அந்த லுக்கை பார்க்க தான் எனக்கு ஒரு மாதிரியாக தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், இப்போ வந்து பிரச்சனை எதுவுமே இல்லை, அந்த ரேசார் வெண்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு வரதில்லை. அப்படி வந்தாலுமே நம்மளோட டிப்பாங்க போயிட்டு அங்கே அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணி அதை தடுத்துடுறான். அதனால கோல்டு ஏர் தான் இங்கே பரவும். ஃபார்மிங் ஏற்ற வெதர் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணி தான் இப்போ இதை மாற்றுறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறானா. அப்போ வந்து செபிரோ சொல்கிறான், மை லார்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்கான சாப்பாடு நம்ம கிட்ட தீர்ந்து போயிட்டு இப்போ என்ன நம்ம புதுசாக உருவாக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை அவசியம் இல்லை. ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை வரும். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா அது இயற்கை பேரழிவு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா அது பணம். பணத்தினாலும் சொன்னோம்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பணத்துக்கு பதிலாக சாப்பாடுக்காண்டி தான் வேலை செஞ்சாங்க. ஆனால் இப்போ அந்த சாப்பாடும் காலியாகிட்டு இப்போ இது ஒரு பெரிய சோத்துக்குள்ளே மாட்டின மாதிரி தெரியுது. இப்போ இந்த சோத்தை நான் எப்படி தாண்டி போகிறேங்கிறது தான் இப்போ கதையே. இப்போ நமக்கு டீமன் லார்ட் கேசலில் ஷிகிரியோட ரூமை காட்டுறாங்க. பார்த்தோம்னா ஷிகிரி அவளோட ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ ஷிகிரி கண்ணாடியை பார்த்து சொல்கிறா, அந்த உரத்து மேலேருந்து வர வாடை நாங்கள் வேலைக்கு போகாமல் இருந்தால் கூட என் மேலே அந்த வாடை போகவே மாட்டேங்குது, அது இன்னமும் என் மேலேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தோம்னா ரூமுக்கு வெளியே இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. நான் உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா? அது கேட்டு அவள் யோசிக்கிறா, என்னது இது டீமன் லார்டாச்சே, டீமன் லார்டு முன்ன பின்னே என் ரூமுக்கு வந்ததே இல்லை, ஆனால் இப்போ எதுக்கு அவர் வரணும்னு நினைக்கிறாரு, அதோட அவர் என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அது கேட்டால் அவள் சொல்கிறா, என்ன விஷயம், எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை, அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்னு அவள் சொல்கிறாளா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு இதில் உன்னோட ஹெல்ப் தான் ரொம்பவே தேவை, ப்ளீஸ் கதவை தர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பேசாதனால தான் இப்போ நமக்குள்ளே கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா உள்ளே வந்தோன்னா உனக்கு எல்லாம் புரியும். இல்லை இதில் ஒன்றும் எந்த குழப்பமும் இல்லை, நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பல, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தோம்னா ஷிகிரி திருப்பி கத்துறான், நான் தான் உங்ககிட்ட சொன்னால என் ரூம்குள்ளே வராதிங்கன்னு. அப்போ பார்த்தா திடீர்னு ஷாக் ஆகிறா. பார்த்தோம்னா ஹீரோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரூம்குள்ளே வரானா. அதை பார்த்துட்டு கத்துறா, அட கடவுளே என்ன கொடுமை இது, நீங்கள் என்ன பைத்தியமா, யாராச்சும் ஒரு பொண்ணோட ரூமுக்கு இப்படி உள்ள நுழைஞ்சு வருவாங்களா? இப்போ ஹீரோ வந்து அங்கே நீல் ரோடு போட்டு உட்காரானா. அதை பார்த்துட்டு யோசிக்கிறா, என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஷிகிரி நீ இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி அவன் சொல்லும்போதே ஷிகிரி கொஞ்சம் வெக்கப்படுறா. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், அதாவது அந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காண்டி இவன் முட்டி போடுறது என்ன, இவன் காலில் கூட நான் விழுவேன், அப்படி விழுந்தாச்சும் நான் அந்த வேலையை செய்வேன், ஏன்னா எனக்கு இப்போ தேவை ஷார்ப்பான பிளேடு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். இப்போ வந்து ஷிகிரி வெக்கப்பட்டுட்டே சொல்கிறா, ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்கிறதுக்காண்டி சரி நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னாச்சும் நான் கேட்குறேன் அப்படின்னு அவள் சொல்கிறாளா. அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அடடா என்னாச்சு இவ என்ன பைத்தியக்காரத்தனமா எதுவும் யோசிக்கிறாளா என்ன. இப்போ பார்த்தோம்னா மலை மாதிரி பொட்டேட்டோ கூஞ்சி கிடக்குது. அங்கே கூட்டிகிட்டு போய் அவள்கிட்ட சொல்கிறான், இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நீ ரெண்டாக கட் பண்ணணும், அப்போ பாதியாக கட் பண்ணால் தான் இதை நம்ம பிளான் பண்ண முடியும், அதாவது பயிரிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது கேட்டுட்டா இப்போ செம்ம கடுப்பாகிறா. இந்த பைத்தியக்கார டீமன் லார்ட் என்னை வச்சு என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கானா. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.